அந்த தொடர்ச்சியாக அல்லாஹுவுக்கு கால்களும் பாதங்களும் இருக்கின்றன என்பதை இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி தருகிறது என்று சொன்னால், மறுமை நாளில் நம்ம எல்லாரும் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சிலருக்கு மாத்திரம், யார் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு சஜிதா செய்தவர்களாக, அல்லாஹுக்கு மட்டும் சஜிதா செய்தவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் அல்லாஹுடைய காலில் விழுந்து சஜிதா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹுடைய நம்ம உலகத்தில் வாழும் பொழுது நம்ம யார் காலிலும் விழமாட்டோம். இந்த மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ஏதாவது ஒரு பெரிய சக்திக்கு முன்னாடி விழுந்துடணும் என்று நினைக்கிறான். மத குருமார்கள், தலைவர்கள், பெரியார்கள், அல்லது அவன் கடவுள் என்று நினைக்கக்கூடியவர்கள், சமாதிகள், சிலைகள், மரங்கள், இவற்றிற்கு முன்னாலெல்லாம் நம்ம தலையை தாழ்த்தி விட வேண்டும், நம்ம அது பணிய வேண்டும் என்கிற ஒரு அமைப்பில் மனிதன் படைக்கப்பட்டுக்கிறான். அப்படி விரும்புகிறான். எவ்வளவுதான் உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு பிரதமர், ஜனாதிபதிங்கிற ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அவன் தலையை ஒரு இடத்துல கொண்டு வைக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி எல்லா மனிதர்களுடைய உள்ளங்கள்லையும் யார் காலிலையாவது விழணும், இந்த நெற்றியை கொண்டு போய் நிலத்தில் வைக்கணும் என்று ஆசைப்படும் பொழுது இஸ்லாம் மாத்திரம் அதுக்கு தடை செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு தடை செய்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நம்ம நேசிக்கிறோம். அவங்க தான் இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டி, நமக்கு நிரந்தர தலைவர். அப்படியான ஒரு நிலையில் அவர்களை வைத்திருந்தால் கூட அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்கள் காலில் விழுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் முயற்சித்த பொழுது அதை அவங்க ஒத்துக்கொள்ளவில்லை, கண்டித்து விட்டார்கள். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நாங்கள் பல நாடுகளுக்கு செல்கிறோம், அந்த நாடுகளிலே உள்ள மக்கள் எல்லாம் தலைவர்கள் காலிலே விழுந்து சஜிதா செய்கிறார்கள், அவர்களை விட நீங்கள் எவ்வளவோ பல மடங்கு உயர்ந்து நிற்கிறீர்கள், நாங்கள் உங்கள் காலில் சஜிதா செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அன்றைக்கு வாழ்ந்த மக்களில் அவங்க தான் சஜிதா செய்வதாக இருந்தால் தகுதியானவர்களாக இருந்தாங்க. ஒரு மனிதனுக்கு சஜிதா செய்யலாம் என்று இருக்குமையானால் அன்றைக்கு உலகத்திலிருந்து எந்த தலைவர்கள், மன்னர்கள், பெரியார்கள், மகான்களை எல்லாம் விட அதிக தகுதி படைத்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தும் கூட என்ன சொன்னாங்க பதிலே? லவ் குன்து ஆமுர் அஹதன் அன் யஸ்ஜுதலி அஹதின், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் ல அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். அன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்கள் காலில் பெண்கள் சஜிதா செய்யணும்ன்ற ஒரு கொள்கை வைத்திருந்தார்கள். ஆண்கள் கணவன் கடவுள் மாதிரி, பெண்கள் எப்படி நினைக்கணும் என்றால் வாழ்க்கை துணையாக இல்லாமல் அவன் கணவன் கணவனே கண் கண்ட தெய்வம், கணவன் தான் கடவுள் என்று கணவனை தெய்வமாக கருதி கணவன் காலில் விழுவதை உலகமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையே தடுத்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதையே இந்த மார்க்கத்தில் கணவன் காலில் மனைவி விழக்கூடாதுன்னு தடுத்திருக்கும் பொழுது வேற யார் காலில் யார் விழ முடியும்? உலகமெல்லாம் எதை ஒத்துக்கொண்டிருக்கிறதோ, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழலாம் என்பதை சகட்டு மேனிக்கு ஒத்துக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி கணவன் காலில் விழலாம். இதில் கருத்து வேறுபாடு இல்லாமல், கூச்சம் இல்லாமல், சங்கோஜம் இல்லாமல், பெருமையாக பெருமிதமாக இதை செய்யக்கூடிய சமுதாயமாக மனிதர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இஸ்லாம் மாற்றம் என்ன செய்கிறது? கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கை துணைவர்கள் தான், யாரும் யாருக்கும் எஜமான் கிடையாது, யார் யாருக்கும் கடவுள் கிடையாது என்று சொல்லி மனைவி காலில் கணவன் காலில் மனைவி விழுவதை நான் தடுத்திருக்கிறேன். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருந்தால், ஒரு மனுஷங்காலில் ஒரு மனுஷன் விழலாம் என்பதற்கு அனுமதி இருந்தால் இது தடுத்திருக்க மாட்டேனே. கணவன் காலில் விழுகிற உலகமெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கத்தை அனுமதிச்சிருப்பேனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி அதை தடுத்துடுறாங்க. அதை காலில் விழுகிற விஷயங்கிறது எந்த காலிலும் நம்ம விழக்கூடாது. தலைங்கிறது தான் மனுஷனுக்கு இருக்கிற உறுப்புகளில் மிக சிறந்தது. ஏன்னு கேட்டால் 6 அறிவும் ஒரு இடத்துல இருக்குன்னா தலையில் தான் இருக்கிறது. கையில் இருக்கிற அறிவு தொடுற அறிவு மட்டும்தான் இருக்கிறது. காலில் இருக்கிற அறிவு தொடுற அறிவு தான் இருக்கிறது. முகத்தில் தான் என்ன இருக்குது? பார்க்குற அறிவு அங்கே தான் இருக்கிறது, கேட்குற அறிவு அங்கே தான் இருக்கிறது, சுவைக்கிற அறிவு அங்கே தான் இருக்கிறது, முகர்ந்து பார்க்கிற அறிவும் அங்கே தான் இருக்கிறது, தொடுற அறிவும் கூட இருக்கிறது. தொடுகிற அறிவு உடம்பு முழுவதும் இருந்தாலும் முகத்திலையும் தொட்டா தெரியுதா இல்லையா? தொட்டறிவு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே பகுத்தறிவு இருக்கிறது. 6 அறிவும் ஒரு இடத்துல இருக்குது என்று சொன்னால் இந்த தலையில் தான் இருக்கிறது.
அந்த கிரீடத்தை, அந்த உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு போய் எந்த மனுஷனுடைய கால், எந்த அறிவும் இல்லாத வெறுமன தொட்டறிவு மட்டும் உள்ளக்கூடிய ஒரு காலில் கொண்டு வைக்கலாமா என்கிற அளவுக்கு அந்த கிரீடத்தை அல்லாஹ் காப்பாற்றுறான். எவன் காலில் விட்டுறாத. அல்லாஹ்வுடைய ரசூல் காலா இருந்தால் கூட உன் தலையை கொண்டு அங்கே வைக்கக்கூடாது என்று இந்த மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு செய்கிறது என்று சொன்னால், சஜிதா விடுங்க, ஒரு மனிதனுக்கு மரியாதைக்காக எழுந்து நிற்கிறது இருக்க, மரியாதைக்காக எழுந்து நிற்கிறது, வரவேற்கிறதுக்கு எழுந்து நிற்கிறது, சாதாரணமாக எழுந்து நிற்பது என்பது தனி விஷயம். வரவேற்புக்கு எழுந்து நிற்பதுனா என்ன? நான் வந்தால் நீங்கள் எழுந்து நிற்பது, உங்கள் வீட்டுக்கு வரும்போது எழுந்து நிற்கணும், நீங்கள் வந்தால் நான் எழுந்து நிற்கணும், இது தப்பு கிடையாது. மரியாதைன்னா ஒன் சைடு, வரவேற்புனா டூ சைடும் இருக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எழுந்து நின்று நீங்கள் வரவேற்கலாம், அது மரியாதை கிடையாது. ஒருத்தர் வர்றாருன்னா நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்கள் வருகையில் எனக்கு சந்தோஷம் இருக்குது என்று காட்டுவதற்காக நான் உங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது எழுந்து நீங்கள் நிற்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் நிற்கணும். அப்போ தான் அது மரியாதைக்கு நிற்கணும்னு அர்த்தம், வரவேற்கிற நிற்கணும்னு அர்த்தம். இரு தரப்பிலும் உள்ள எழுந்து நிற்றல் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. ஒருத்தர் தான் எழுந்து நிற்கிறதுக்கு உரியவர், ஒருத்தர் எழுந்து நிற்க மாட்டார் என்கிற மாதிரி நிலை இருக்குமே. ஆனால் அதை நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க. சஜிதாவை விட இது கீழே உள்ளதானே, நெத்தியை கொண்டே நிலத்தில் வைப்பதை விட எழுந்து நிற்கிறது என்பது குறைந்த மரியாதை. இது அனுமதிச்சாங்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அளவுக்கு உலகத்தில் விருப்பமான ஆள் யாரும் எங்களுக்கு இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மனித குலத்திலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் தான் எங்களுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள். நாங்கள் எல்லாம் ஒரு சபையில் அமர்ந்திருப்போம், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், நாங்கள் ஒத்துமை எந்திரிக்க மாட்டோம். சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால், ஒரு சாமியார் வந்தால் என்ன செய்வார்கள், ஒரு தலைவர் வந்தால் என்ன செய்வார்கள், ஒரு மதிப்பு மிக்கவர் வந்தால் என்ன செய்வார்கள், உலகத்தில் எழுந்து நின்று விடுவார்கள். அப்போ அந்த அனஸ் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப நேசித்தது அல்லாஹ்வுடைய ரசூலை தான், தாய் தந்தை எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிப்போம், எல்லாருக்குமே அந்த அன்பு அவங்க மேலே இருந்துச்சு. ஆனால் எந்திரிக்க மாட்டோம். ஏன் எந்திரிக்க மாட்டோம்? அதை அல்லாஹ்வுடைய தூதர் விருத்த காரணம், லிமா யஅலமூன மின் கராஹியத்திஹி தாலிக, அல்லாஹ்வுடைய ரசூல் இதை கடுமையாக வெறுப்பார்கள். எழுந்து நின்றா பிடிக்காது, எழுந்து நின்றா எல்லாத்துக்கும் பிடிக்கும். தனக்காக ஒருவன் எழுந்து நின்றான்னு சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கிறது. அது என்னமோ பெரிய ஒரு மமதை உண்டாக்குகிறது, பெரிய கிரீடம் வைத்த மாதிரி அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துகிறது. இதை வெறுத்த ஒரு ஆள் அவர் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவர்கள் இதை நஞ்சென வெறுப்பார்கள். அந்த வெறுப்பை நாங்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் நாங்கள் அமர்ந்திருக்கும் சபைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வருவார்களே, ஆனால் எங்களில் ஒருவர் கூட எழமாட்டோம். ஏதோ சிலர் எழுந்து சிலர் அப்படி கூட கிடையாதுங்க, ஒரு ஆள் கூட எழமாட்டாங்க. அப்போ எப்படி கிளாஸ் நடத்தியிருக்கிறாங்க? ஃபார்மாலிட்டி, எனக்கு எதுக்கு எந்திரிக்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்வான், வேணான்னு சொல்லும்போது அது விரும்புகிற மாதிரி தான் சொல்லுவான். இவர் எப்படி பதிய வச்சிருக்கார் இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னால், வெறுக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க, ஆஹா இது ரசூலுக்கு பிடிக்காது. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருமே எந்திரிச்சா இவருக்கு பிடிக்காது என்ற அளவுக்கு ஒவ்வொருவரும் அறிந்து வைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய மானத்தை மரியாதையை காத்து வந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ்வின் காலில் மட்டும் விழணுங்கிற அந்த பாக்கியத்துக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவங்க தான் உலகத்தில் மானத்தோடு வாழ முடியும். இல்லாட்டி எல்லா இடத்துலையும் நீ விழுது, அல்லாஹ்வுக்கு மட்டும் உன் தலையை வைக்க நீ விரும்பவில்லை என்று சொன்னால் எல்லாத்துக்கு கீழே உன் தலையை வைத்து விடுவாய். அப்போ கெத்தாக தைரியமாக மான மரியாதை வாழ்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? இறைவனுக்குத்தான் இந்த தலையை தாழ்த்துவோம். அது நினைவாக இங்கே தாழ்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்ம என்ன முன்னாடி இருக்கிறத போல வணங்குங்கிறாங்கல்ல, அன் தாபுதல்லாஹ் கண்ணக்க தராகு, அழகிய முறையில் வணங்குதல் என்றால் என்னன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொன்னாங்க, அவனை நீ பார்ப்பது போல வணங்கணும். அன் தாபுதல்லாஹ கண்ணக்க தராகு, நேருக்கு நேர பார்க்கிறது போல வணங்கு என்று சொன்ன காரணத்தினால்தான் இறைவா உன் காலில் விழுகிறோம் என்று மானசீகமாக இந்த பள்ளியில் வைத்து நம்ம அல்லாஹ்வை சைதா செய்கிற இடத்துல வைத்து நெத்திய நிலத்தில் வைக்கிறோம். இது நம் மனசார அல்லாஹ்வுடைய காலில் விழுகிறோம் இல்லையா, நிஜமாகவே அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், ஏற்படுத்த போகிறான். எப்போ ஏற்படுத்துகிறான்? குர்ஆனில் 68வது சூறாவில் 42வது வசனம். அது என்ன சொல்கிறது என்று சொன்னால், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின், இறைவனின் கால் உங்களுக்கு காட்டப்படும், இறைவனுடைய கால் திறந்து காட்டப்படும். ஓ யுதாவுன இல சுஜூத், சஜிதா செய்வதற்கு அழைக்க, ஏதோ இறைவன் காலில் விழுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். இறைவன் வந்து நின்று நம்ம அனைவரும் காலில் விழுவதற்கு ஏற்றவாறு காட்சி தந்து மலக்குகள் என்ன செய்வாங்க, அழைக்குவாங்க. உயுதாவுன இல சுஜூத், சஜிதா செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்தீவூன், இந்த கெட்டவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். யார் கண்டதற்கும் சஜிதா செய்தார்களோ
அல்லது யார் சஜிதாவே செய்யாமல் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யாமல் வாழ்ந்தார்களோ அவங்க வந்து சஜிதா செய்ய மாட்டார்கள், மற்றவங்கெல்லாம் சஜிதா செய்வார்கள்ங்கிற ஒரு கருத்தை இந்த 68-42வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திற்கு வந்து விளக்கமாக இவ்வளோதான் குர்ஆனில் இருக்கிறது. இதுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில பொன்மொழிகள் இருக்கிறது. என்ன பொன்மொழி? அவங்க சொல்கிறாங்க, யக்ஷிஃபு ரப்புனா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்ஹி, இறைவன் தன்னுடைய காலை உங்களுக்கு காட்டுவான். அப்போ இறைவனுடைய கால் இருக்குன்னு அர்த்தம். இறைவன்னா ஒன்றுமில்லா உருவமற்றவன்கிறாங்கல்ல, அது இல்லைங்கிறதுக்காக வேண்டி அதுக்குரியதுக்கு தான் இதை சொல்கிறோம். காலில் விழுகிற சட்டத்துக்காக இதை சொல்லலை. இறைவனுக்கு கால்கள் உண்டு என்பதை சொல்வதற்குத்தான் இந்த ஹதீஸ். யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்ஹி, இறைவன் தன்னுடைய கால்களை உங்களுக்கு காட்டுவான். அது வரைக்கும் அவனுடைய காலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. காட்ட உடனே ஃபயஸ்ஜுது லஹு குல்லு மூமினின் வ மூமினத்தின், ஒவ்வொரு மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவனுக்கு அப்போ சஜிதா செய்வார்கள். காலை காட்டும் பொழுது இறைவா உன் காலில் நாங்கள் விழுகிறோம். படைச்சவன் காலில் மட்டும்தான் விழணும், அதுக்கான தகுதி இருக்குது, அதுக்கு தான் உரிமை இருக்கிறது, விழுவார்கள். ஃபயபுகா குல்லுமைன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரியா வசும்ஆ, மனப்பூர்வமாக சஜிதா செய்யாமல் முகஸ்துதிக்காக வேண்டி, பிறர் பார்ப்பதற்காக வேண்டி, நடிப்பதற்காக வேண்டி எவனெல்லாம் சஜிதா செய்தானோ அவன் அப்படியே நின்று விடுவான். ஃபயத்ஹபுல் யஸ்ஜுத, சஜிதா செய்ய முயலுவான், ஆனால் அவனுடைய முதுகு வளையாமல் ஒரே ஃப்ளாட்டாக தட்டையாக மாறிவிடும். வளையாது, முதுகு வளைஞ்சால் தானே சஜிதா செய்ய முடியும். இப்படி ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டான்ல. யார் கொடுப்பான்? யார் அல்லாஹ்வுக்காக வளைந்து சஜிதா செய்து பழகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பான் என்று சொல்லி புகாரியில் 4919வது ஹதீஸில் இது நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் வந்து காலை காட்டும் பொழுது சஜிதாவுக்கு அழைக்கப்படுவார்கள் என்கிற அந்த வசனத்திற்கு இதை விளக்கமாக இந்த ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் நீண்ட விளக்கம், மறுமையில் நடக்கக்கூடிய செய்தியை விளக்கக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஹல் நரா ரப்பனா, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம ரப்பு இறைவன் நம்ம பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஹல் நரா ரப்பனா, இறைவனை நாங்கள் காண முடியுமா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சூரியனை சந்திரனை நீங்கள் பார்ப்பதற்கு இதை முண்டி எடுத்துக்கொண்டு பார்ப்பீர்களா? சூரியன் இருக்குண்டா அடே மறைக்காத, நீ மறைக்காத அப்படின்னு சொல்லுவோமா? எல்லாருக்கும் இந்த சூரியன் தெரியும். சூரியனை எப்படி, சந்திரனை எப்படி ஒருவருக்கொருவர் மறைக்காமல் முண்டி அடித்து கொள்ளாமல் சாதாரணமாக பார்ப்பீர்களோ அந்த மாதிரி உங்களுடைய ரப்பை இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரும் யாருக்கும் பார்க்க தடுக்க முடியாது. இதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கேருந்து ஒரு அழைப்பு கொடுக்கப்படும். இந்த காலில் விழுகிற அந்த சம்பவத்தை விளக்குற அந்த நீண்ட ஹதீஸ் இது. அப்போ அழைப்பு என்ன கொடுக்கணும்னா, எதுஹபு குல்லு கௌமின் இலாமா கானு யாபுதூன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தாரும் எதை எதை வணங்குனீங்களோ அதுக்கு பின்னாடி ஓடுங்க என்று அங்கே அழைப்பு கொடுக்கப்படும். எல்லாம் கூடி இருக்கும் பொழுது ஈசா நபியை வணங்கினவன், மூசா நபியை வணங்கினவன், உசைரை வணங்கினவன், வேறு வேறு போலி தெய்வங்களை வணங்கினவன், கல் மண் மரம் மட்டன் எதையெல்லாம் வணங்கினானோ அவன் வணங்கும்போது தெய்வம் நினச்சான்னு வணங்குறான். நமக்கு தான் கல் மண், அவனை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய கடவுள் என்று வணங்கினானா இல்லையா? அப்போ யார் யார் எதை எதை வணங்கினீர்களோ அதுக்கு பின்னாடி எல்லாம் போங்க, அணிவகுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்லுவான். இப்போ எதுஹபு அஸ்ஹாபு சலீபி மா சலீபிஹிம், சிலுவையை வணங்கியவர்கள் சிலுவையோடு போவார்கள். அஸ்ஹாபுல் அவுசானி மா அவுசானிஹிம், சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளோடு செல்வார்கள். அஸ்ஹாபு குல்லி ஆலிகத்தின் மா ஆலிகத்திஹிம், அந்த ஒவ்வொரு கடவுள்களை வணங்கியவர்களும் அவங்க கடவுளோடு என்ன செய்வார்கள், போவார்கள். போன உடனே எல்லாம் போன பிறகு அல்லாவை மட்டும் வணங்கினாங்க பாருங்க, அவங்களும் அந்த வேதமுடையவர்களையும் இதெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கல்ல, வேதமுடையவர்களாக இருந்து ஈசா நபியை நபியாக மட்டும் நினைத்து, உசைர் நபியை நபியாக மட்டும் நினைத்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் மிஞ்சி இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் போன பிறகு அல்லாஹ் கேட்பான், யகூதிகள்கிட்ட கேட்பான், மா குன்தும் தாபுதூன், நீங்கள் யாரை வணங்கிட்டு இருந்தீங்க? அவங்க நிற்கிறான். ஏன்னு கேட்டால் இந்த சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளோடு போயிடுறாங்க, சிலுவையை வணங்கினவங்க சிலுவையோடு போயிட்டாங்க. உசைர் நபியை வணங்கினானே, அங்கே உசைர் நபி இருக்க மாட்டார்ல. அப்போ நீ அப்போ யகூதிட்ட கேட்பான், நீ ஏன் இங்கே நிற்கிற? நாங்கள் உசைர் நபி வணங்கின அவர் இருந்தால் தான் ஒரு பின்னாடி போவோம். நாங்கள் உசைரை வணங்கி கொண்டிருந்தோம். உசைர் இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகனாகிய உசைர், எஸ்ரான்னு சொல்லுவாங்க அவரை. அப்போ உசைர் என்கிற ஒரு எஸ்ராவை நாங்கள்லாம் வணங்கி கொண்டிருந்தோம் அப்படின்றவன். அப்போ என்ன செய்வான்ல, அவர் இங்கே வரமாட்டார். நீங்கள் வணங்கின போலி தெய்வங்கள் தான் வருவாங்களே தவிர
ஏன்னு கேட்டால் கதப்தும், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். ஏன் பொய் சொல்கிறீர்கள்? லம் யகுன் லில்லாஹி சாஹிபத்துன் வலா வலதுன், அல்லாவுக்கு மனைவியும் இல்லை பிள்ளையும் இல்லைப்பா, நீ பொய்யாவில் வணங்கி இருக்கிற, உசைரை வணங்கலையே. உசைர் அல்லாவுடைய மகன், நீ வணங்கினால் உனக்கு உன்னை வழி நடத்தி கொண்டே உசைர் கொண்டே நரகத்தில் போட மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லிடுவான். அதே மாதிரி நசாராக்கள், நீ ஏன்ப்பா நிற்கிற, இல்லைன்னா அவங்கவுங்க வணக்கத்தோடு போக சொன்னனே, நீ ஏன் இங்கே நிற்கிற கேட்டோன்னே, நாங்கள் மசீஹ் இப்னுல்லா, அல்லாவுடைய மகனாகிய மசீஹை ஈசாவையில் வணங்கிட்டு இருந்தோம், அவர் வந்தால் தான் போவோம், சிலுவைக்கு பின்னாடிலாம் போக மாட்டோம், நாங்கள் வணங்குனது யாரை, ஏசுநாதர் அப்படிம்பாங்க. அப்போ எல்லாம் என்ன செய்வான், போய் சொல்கிறீங்க, அவர் அல்லாவுடைய மகன் கிடையாது, எல்லாருக்கும் மகனே கிடையாது, மனைவியே கிடையாது, பிறப்புறா மகன் இருக்கும் என்று அந்த இடத்துல சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்பான்னா, அப்போ நீங்கள் யார் பின்னாடி போக மாட்டீங்க, ஏன்னா சிலுவையை வணங்கினவன் சிலுவையோடு போயிட்டான், சிலையை வணங்கினவன் சிலையோடு ஓடி போயிட்டான். இந்த நல்லடியார்களை வணங்கினவனை நல்லடியாரை அனுப்பி அவரையும் நரகத்தை அனுப்ப முடியுமா? நல்லடியாரை கூட்டி போய் நீனு போய் நரகத்தில் ஒன்று அனுப்ப முடியுமா? அப்போ நல்லடியார்களை கடவுளை வணங்கினவனா நிற்பான். அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பான், என்னப்பா சரி, நாங்கள் ஈசா நபி வேணும் அவரை வர சொல்லுங்க, அவருக்கு பின்னாடி போகிறோம், அவங்கவுங்க வணங்கின ஆளுக்கு அவங்கவுங்களோட போகணும்ல, நாங்கள் வணங்கினது ஈசா நபி அல்லாவுடைய மகன் இருந்தவுடனே, அல்லாவுக்கு மகனே இல்லை என்னடா சொல்கிறீங்க, சரி போக மாட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், தாகமாக இருக்குது தண்ணி வேணுமாங்க. இப்படி அல்லாவே கேட்பான், என்னடா உங்களுக்கு வேணும், இப்போ தாகமாக இருக்கிறது தண்ணீர் வேணும். உடனே என்ன செய்வான்னு கேட்டால், அவர் அங்கே தண்ணீர் மாதிரி அப்படியே காணல் நீர் மாதிரி அங்கே தண்ணீர் தென்படும், அங்கே போய் குடிச்சிக்கிறங்கம்மா, அது நரகம். அவன் நீர்னு நினச்சிட்டு போவான், உள்ளே விழுந்துருவான். நீர் மாதிரி காட்சி இருந்தவொடனே தண்ணி குடிக்கன்னு சொல்லி போக விட்டு நல்லடியார்களை வணங்கினவன்ல அங்கே கொண்டு எல்லாம் தள்ளி விட்டுருவான். அதே மாதிரி இப்போ நம்ம சமூகத்தில் நாகூர் ஆண்டவர் நல்லவராக நினச்சி வணங்கினான்னு வைங்க, அவர் நிஜமாக நல்லடியாரை இருந்தார்னு வைங்க, அங்கே அவருக்கு அதை என்னடா அது நாங்கள் நாகூர் ஆண்டவர் வணங்கணும், அவர் நல்ல மனுஷன், அவரே நீங்கள் வணங்க போகிறீங்க, அவர்லாம் வரமாட்டார். அப்துல் காதர் ஜிலானியை வணங்கணும், அவர் உங்களை கூட்டு போகணும்னு நினைக்கிறல, அவர் வரமாட்டார். ஈசா நபி உசைர் நபிக்கு ஏற்பட்ட கதி தான் அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கும் என்ன எல்லாம் காட்டுவான், அப்துல் காதர் ஜிலானி வரப்போகிறான், நம்மளை அழைச்சிட்டு போய் காப்பாற்ற போகிறாருங்கும் போது, இப்போ என்ன உனக்கு வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர் தானே இந்த போய் குடி அப்படின்னு தண்ணி மாதிரி காட்டுவான். அது காணல் நீர். காணல் நீர்னா என்னது, இல்லாத ஒரு இதோ தண்ணி மாதிரி தெரியும். நம்ம காரில் போயிட்டு வெயில் காலத்தில் போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் தூரத்தில் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் தண்ணீர் ஆறு மாதிரி தெரியும், போக போக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த இடத்த கடந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காணல் நீர்னா நீர் இருக்காது, நீர் போல் நமக்கு என்ன செய்யும் தெரியும், நம்முடைய பார்வைக்கு தூரத்தில் பார்க்கும் பொழுது இந்த சூரிய கதிர்கள் பட்டு தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி ஒரு காட்சியை நரகத்தையே காணல் நீர் மாதிரி எல்லாம் காட்டுவான். இவங்க தண்ணி தாண்டு போவாங்க, இல்லை பொத்துன்னு என்ன செய்வாங்க, நரகத்தில் விழுந்துருவாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் கல் மண்ணை வணங்கினவன் அதனோட போய் நரகத்தில் விழுந்துருவான். இந்த மாதிரி நல்லடியார்களை வணங்கினவன் எல்லாம் அவனுக்கு காணல் நீர் மாதிரியான ஒரு காட்சியை கொடுத்து அவங்கள தள்ளி விட்டுருவான் அந்த நரகத்தில். அதுக்கப்புறம் ஹத்தா எபுக்கா மண்கான யாபுதுல்லாக மின் பர்ரின் ஃபாஜிரின், நல்லவன் கெட்டவன் அல்லாஹ் மட்டும் வணங்கினான்ல, அல்லாஹ் மட்டும் வணங்கினவன்ல ரெண்டு பேர் இருப்பான். அல்லாஹ் வணங்கி பாவம் செஞ்சவனு இருப்பான், அல்லாஹ் வணங்கி பாஸ்மார்க் எடுத்தவனு இருப்பான். அவங்க மட்டும் மிச்சமாக இருப்பாங்க. இப்போ எல்லோரும் அனுப்பியாச்சு, செலவு உள்ளவன் செலவோடு அனுப்பியாச்சு, சிலுவைக்காரனை சிலுவோடு அனுப்பியாச்சு, நல்லடியார்களை வணங்குறவன்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி காட்டி போய் தண்ணி குடிக்கிறான்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு, எல்லாம் நரகத்துக்கு போயிட்டான். மிச்சமாக இருக்கிறது யாரு, அல்லாஹ் மட்டும் வணங்கினாங்கல்ல, சிறுக்கு வைக்காமல் அவங்க மட்டும் இப்போ மிச்சமாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், மா யஹபிசுக்கும், ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படும்னா மலக்குகள் மூலமாக அல்ல கேட்பான். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னா சமீனா முனாதியன் யுனாதி, அவர் அழைப்பாளர் சொன்னார். என்ன சொன்னார், அவங்கவுங்க வணங்கின ஆட்களோடு அவங்கவுங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வணங்கின அல்லாவை அவன் வந்து கூட்டிகிட்டு போட்டாங்களே, என்ன அப்படி தான் அழைப்பு கொடுத்தீங்க. அழைப்பு என்ன கொடுத்தீங்க, எதை எதை வணங்கினீர்களோ அதுக்கு பின்னாடி ஓடுங்கன்ட்டீங்க. நாங்கள் அல்லாஹ் தவிர யாரையுமே வணங்கலை. அப்போ நாங்கள் பணி அணிவகுத்து செல்வதாக இருந்தால் அல்லாவோட தான் போவோம், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், இன்னமா நன் தொழில் ரப்பனா, எங்களுடைய இறைவனை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ஏத்திஹிமுல் ஜப்பார் ஃபி சூரத்தின் கயிறு சூரத்து இல்லத்தி ராஹு ஃபி அவள மர்ரா, இதற்கு முன்னர் இறைவனை மறுமையில் பார்ப்பாங்கல்ல விசாரிக்கும் பொழுது, அந்த வடிவம் அல்லாத வேறு ஒரு வடிவத்தில் இறைவன் என்ன செய்வான் அவங்கள்ட்ட வரும். அல்லாவுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான்ப்பா உங்கள்ட்ட இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் கேட்பான், நான் தான் இறைவன். இறைவன் என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் ஏதாவது அடையாளம் இருக்குதா அப்படின்னு நல்லா கேட்பான்.
அப்போ அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, இருக்குது. என்ன இருக்குது என்றால், இறைவனாக இருந்தால் அவன் தன்னுடைய காலை எங்களுக்கு திறந்து காட்டி என் காலில் விழுங்கள் என்று அவன் சொல்வான். அதுதான் எங்களுக்குள்ள அடையாளம் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான்ல. இந்த ஆயத்தை விளங்கி வச்சிருக்கிறோம்ல. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில் மறுமை நாளில் நாங்கள் இறைவன் காலில் விழுவோம். அதான் எங்களுக்குரிய அடையாளம். இறைவனாக இருந்தால் அவன் தன் காலில் விழுமாறு எங்களுக்கு சொல்லுவான். அப்படின்ற உடன் அல்லாஹ் என்ன செய்யறான், நான் தான் உங்கள் இறைவன், என் காலில் விழுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல யாருக்கும் பவர் இல்லையே. எது செஞ்சாலும் இறைவன் தான், இறைவனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ இதை செய்ய முடிஞ்சது இறைவன் தான் என்று தெரிந்து கொண்டு அந்த மக்கள் அப்போது என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய காலில் விழுவாங்க. விழுந்த உடனே அவனை நரகத்துக்கு மத்தியில் ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தின் வழியாக எல்லாம் போங்க அப்படின்னு நல்லா அனுப்பி விட்டுருவான். வேகமாக போவாங்க, காற்று போல போவாங்க, குதிரை போல போவாங்க, மின்னல் போல போவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அமலுக்கு தகுந்தவாறு தத்தி தத்தி தவழ்ந்தும் போய் அந்த பாலத்தின் வழியாக எல்லாம் சொர்க்கத்தை அடைஞ்சிருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய காலில் விழுந்துட்டு தான் நம்ம சொர்க்கத்துக்கு போப்போம். சொர்க்கம்ங்கிற பரிசு எப்போ கிடைக்குது, அல்லாஹ்வுடைய காலில் விழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ காலில் விழுந்த பிறகு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அந்த புரோகிராம் அல்லாஹ் அப்படி பண்ணி வச்சிருப்பான். அவங்களோட அமலுக்கு தக்கவாறு தான் போக முடியும். வேகமாக நம்ம நினச்சலாம் போக முடியாது. நமக்கு அதான் சார்ஜ் என்பது. நம்ம எந்த அளவுக்கு அந்த அமல் சார்ஜை, அகீதாவுடைய நம்பிக்கை சார்ஜ் ஏற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக அவங்க அந்த பாலத்தை கடப்பார்கள். சீக்கிரம் கடப்பவர்கள், வேகமாக கடப்பவர்கள், மெதுவாக கடப்பவர்கள், தவழ்ந்து தத்தி தத்தி கடப்பவர்கள் என்று சொல்லி போய் சேர்ந்து பாலத்தை கடந்தால் சொர்க்கம். பாலம் என்பது நரகத்துக்கு மேலே. அதில் அதை கடந்து சென்று என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா. போன பிறகு அந்த தொடர்பு இல்லாத விஷயமா இருந்தாலும் அது முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அங்கே போன என்ன சொல்லி பார்ப்பாங்க. சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, வந்தால் நிறைய ஆட்களை காணாமல் அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. நம்மளோட தொழுதுகிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் காணோம். நம்மளோட நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் இப்போ காணோம். சொர்க்கத்துக்கு வந்துட்டால் எல்லாம் காட்டுறான். காட்டும் பொழுது அவன் நண்பர், தோழர், சொந்தக்காரர், மாமா மச்சானு தேடுவாம்பல இருக்குது. காணா. இவங்களாம் நல்ல ஆளுக்கு தானே இருந்தாங்க துனியாவில் இருக்கும்போது. நம்மளோட தானே தொழுகைக்கெல்லாம் வருவாங்க, நம்மளோட நோன்புக்கெல்லாம் வருவாங்களே, அவங்களெல்லாம் காணாமல். இல்லைன்னா என்ன கேட்பான், அல்லாட்ட கேட்பாங்க, எல்லாம் எங்களோட தொழுத ஆட்கள்லாம் காணாமல், எங்களோட நோன்பு வச்சாங்க அவங்களெலாம் இப்போ காணாமல், நாங்கள் தானே வந்திருக்கிறோம், அவங்களாம் இப்போ எங்கே அப்படின்னோன்னு அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களாம் இப்போ நரகத்தில் இருக்கிறாங்க, உங்களுக்கு யாரை தெரியுமோ, உங்களுக்கு அறிந்தவர்கள் அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய உள்ளங்களில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருந்தால் நீங்கள் வெளியே கொண்டு வந்துருங்க என்று அவங்களுக்கு அல்லாஹ் பர்மிஷன் கொடுப்பான். நரகத்துக்கு நீங்கள் போங்க, நரகத்தின் மீது அவர்களை எல்லாம் ஹராமாக்கி விடுவான். போங்கன்னு எரிஞ்சிட மாட்டாங்க. நரகத்துக்கு போங்க, நரகம் உங்களை ஒன்றும் செய்யாது. நான் சொர்க்கவாசி தீர்ப்பளிக்கப்பட்டீங்க. தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நரகத்துக்கு போனால் அது நரகமாக இருக்காது. நீங்கள் நேராக உள்ளே போங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவனை பாருங்கள். ஈமானை அப்போ தான் எல்லாம் மார்க் போட்டு காட்டுவான் போல இருக்கு. யாருடைய உள்ளத்தில் தீனார் அளவுக்கு ஒரு தங்க காசு அளவுக்கு ஈமான் இருக்குதோ அவங்கள எல்லாம் வெளியேற்றுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட்டிகிட்டு போங்க, நீ அண்ணனை கூட்டிகிட்டு போ, நீ உன் தம்பியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறான். ஆனால் கண்டிஷன் என்ன, ஈமான் இருக்கணும், தீனார் அளவுக்காவது இருக்கணும். அந்த தீனார் அளவுண்டா என்ன, அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்துகிற அடையாளத்தை வச்சிருப்பான்னு வழங்கிக்கணும். பார்த்தோன்னே இவனுக்கு ஈமான் இருக்குது என்று இங்கே கண்டுபிடிக்கலாதுல்ல. இப்போ எனக்கு ஈமான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஈமான் இருக்கு நான் பார்க்க முடியுமா, தோற்றத்தை பார்க்க முடியும். மறுமை நாளில் இதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்துடுவான். ஈமான் இருந்தால் அது எப்படியோ ஒரு வகையில் தெரியும் நமக்கு, இவனுக்கெல்லாம் ஈமான் இருக்குது. தெரியாட்டி அதை உத்தரவு போட மாட்டான்ல. ஈமான் உள்ளவங்களை கூட்டுன்னு சொல்லுவதாக இருந்தால் அதுக்குரிய அடையாளம் இருந்தால் தான் எல்லாம் உத்தரவு போடுவான். அவங்க கூட்டு வந்துடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னமும் சொல்ல ஆளுக்களை காணாமல் அரை தீனார் ஈமான் கூட்டிகிட்டு வாப்போ. ஒரு தீனார் முதல் சொன்னாலும் அல்ல, யாருடைய உள்ளத்தில் அரை தங்க காசு இருந்துச்சோ அவனெல்லாம் கூட்டிகிட்டு வா. அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்வான், வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை காணாமல், இன்னும் சில ஆளுக்கு எங்களோட இருந்த ஆட்களை காணாமல் போ, மறுபடியும் போ. கடுகளவு ஈமான் இருக்கும்ல கூட்டிகிட்டு வா. ஈமான் இருக்கணும், ஷிர்க்கு இல்லாத அப்பழுக்கட்ட தௌஹீத் உள்ளத்தில் இருக்கணும். அது இருந்தால் என்ன மாதிரி தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, கடுகளவு ஈமான் இருந்தால் கூட உங்கள் உரிமையை பயன்படுத்தி அவங்க நரகத்தில் இழுத்து கொண்டு சொர்க்கத்தில் கொண்டு விட்டுருங்க அப்படிமா. அது மாதிரி இழுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அவன் சொல்லுவானா, மலக்குமார்கள்லாம் சிபாரிசு பண்ணிட்டாங்க, நபிமார்கள்லாம் பண்ணிட்டாங்க, நீங்களும் பண்ணிட்டீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லாம் சிபாரிசெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி. நல்லா என்ன செய்வான்னா, தன்னுடைய திருக்கரத்தால் ஒரு கைப்பிடி அள்ளுவான். கைப்பிடின மக்களை தான்
அதுக்குள்ளே எத்தனை கோடி எத்தனாயிரம் கோடி வருமோ தெரியாது. அப்படி அள்ளி இது என்னுடைய உரிமை, போ சொர்க்கத்துக்கு போ. அப்போ அல்லாஹ் வந்து நரகத்தில் கொடுத்து வேதனை செய்ய விரும்ப மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் ஷிர்க்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஏகத்துவம் மட்டும் இருக்குமே. ஆனால் அவன் அல்லாவும் வெளியேற்றுறான். வெளியேறினவர்களை வைத்தும் என்ன செய்கிறான்? வெளியேற்றுகிறான். மலக்குமார்கள் பரிந்துரை செஞ்சு வெளியேற்றுகிறான். நபிமார்கள் பரிந்துரை செஞ்சு வெளியேற்றுகிறான். ஒத்தருமே பரிந்துரை செய்யாட்டா கூட இதை ஏன் பங்குக்கு வச்சுக்கிறேன்றான். அது நம்முடியுமா அடங்கி போயிடும். அவன் யாரெல்லாம் ஷிர்க் வைக்காமல் இருக்கிறாங்களோ அதை கடுகுக்கும் கீழே இருப்பான்ல, அவனையெல்லாம் ஒரு பிடி பிடிச்சி அள்ளி கொண்டே போட்டுருவான். அப்போ அந்த மக்கள்லாம் பேசிக்கிடுவாங்களாம், இவங்களுக்கு வந்த வாழ்க்கையை பாடுறா. யார்? சொர்க்கவாசிகள்லாம் அமல் செஞ்சு கஷ்டப்பட்டு நம்மளாம் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். இவன் லக்கில் வந்து நான் பாரு ஒன்றுமே செய்யலை. அல்லாவால் உத்தகா உள்ளா, அல்லாவால் டைரக்டாக விடுதலை செய்யப்பட்டவர்கள். இவர்களுக்கு நரகம் தான் கிடைக்கணும் நம்ம பார்வையில். அல்லாஹ்வால் நேரடியாக விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொர்க்கவாசிகள்லாம் பேசிக்கொள்வார்கள் என்ற அந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 7439 பெரிய ஹதீஸ். நீங்கள் முழுசாக படித்தா இது இன்னும் கொஞ்சம் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். 7439. அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த காலில் விழுகிறதுங்கிற ஒரு பாக்கியம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரமாகவும் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கினதுக்குரிய சான்றாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு அமைத்திருக்கிறான். இதில் நம்ம விளங்குற விஷயம் என்ன? இறைவன் சொன்னால் ஒன்றுமே இல்லை, சூனியம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள்ல, அது பொய். நம்மளோட உரையாடுகிறான், பேசுகிறான், அவனை தன்னை காட்டுகிறான், என் காலில் விழு என்று சொல்கிறான், அவன் காலில் நம்ம விழுகிறோம் என்றெல்லாம் சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் வந்து அவனுக்கு உரிய, நம்மளை போல கிடையாது. உருவம் இருக்குன்னா நம்மளை போல கற்பனை பண்ணக்கூடாது. லைச கமிசலிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை. அவனுக்கே உரிய ஒரு தகுதியோடையும் தரத்தோடும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி இன்னும் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு பாக்கியத்தை நல்லடியார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வழங்குவான் என்ற செய்தியை பார்த்தோம். அது போன்ற இன்னொரு செய்தி, நரகத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர்கள் விளக்கும் பொழுது அந்த இடத்திலையும் அல்லாஹுடைய கால்கள் பாதங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நரகவாசிகள் நரகத்திலே போடப்பட்ட பிறகு நரகத்தில் அல்லாஹ் கேட்பானான், நரகத்தை நோக்கி கேட்பான், ஹலிம் தலத்தி, நீ நிரம்பி விட்டாயா என்று நரகத்திலே நாம் அல்லாவே சொல்கிறான். குரானில் 50வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில், யௌம நகூலு ஜஹன்னம, நரகத்திலே நாம் கேட்போம், ஹலிம் தலத்தி, நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்கும் பொழுது, இப்போ தக்கூல் ஹல்மிம் மசீத், ஏன் இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று அந்த நரகம் கேட்கும். இப்படி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகவாசிகள் அத்தனை பேரை போட்டாலும் அந்த நரகம் நிறையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த நெருப்புடைய வீரியம் அவ்வளோ கடுமையானது. குறைந்த நெருப்பாக இருக்குமையானால் அதில் பொருள்கள் அதிகமாக போட்டால் நெருப்பு அணைஞ்சு போயிடும். குறைந்த நெருப்பில் அதிகமான பொருள்களை கொண்டு எரிபொருளாக கொட்டினோம்னு வைங்க, அப்போ அந்த பொருள் எரிக்க முடியாமல் நெருப்பு அணைந்து போயிடும். அப்போ தான் போதுமானதுன்னு அர்த்தமாகும். அப்போ நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 2 பேர் போடுறதில்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தால் எத்தனாயிரம் கோடி இருக்கும்? இன்றைக்கே 700 கோடி பேர் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உள்ளதை கூட்டி பார்த்தோமே ஆனால் கோடான பேர் நரகத்தில் போடப்படுவார்கள். இவ்வளோ ஆட்களை போடப்படும் பொழுது அந்த நெருப்பு அதை அணைச்சிருமா? நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அதிகமான பேர் போடும்போது நெருப்பு அணைஞ்சு போயிடணும். போகுமானா போகாது. இன்னும் சொல்ல போனால் அதனுடைய எரிபொருளாக மனிதர்களை போடுவதோடு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கற்களையும் போடுவேங்கிறான். வக்கூது ஹன்னாஸ் உல் ஹிஜாரா, கற்களும் மனிதர்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் நரகத்துக்கு பயந்துக்கிறங்க. அதனுடைய எரிபொருளை கற்களாக இருக்கும். கற்களை எரிக்கிறதுனா எப்படியுமா? கல்லை வந்து நெருப்பில் போட்டால் எரியுமா? எரியாது. ஆனால் கடுமையான நெருப்பாக இருந்தால் அந்த கற்களே தீக்கங்குகளாக மாறிவிடும். அதுவே நெருப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதுவும் நெருப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறிடும். அப்போ அல்லாஹ் வந்து இந்த நரக நெருப்பை மூட்டுவதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், கற்களை போட்டு என்ன செய்கிறான்? கல்லையெல்லாம் நெருப்பாக்குறான். அதுக்கு மேலே மனுஷனை போடுகிறான். இந்த மனுஷனை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், போட்டவுன்னு நெருப்பு என்ன செய்யும்? பிரிச்சிடும் எல்லாத்தையும். நம்மளோட தண்ணியை தனியாக பிரிச்சிடும், அது ஆக்சிஜனை தனியாக பிரிச்சிடும், எல்லாத்தையும் பிரித்து கொழுப்புகளை தனியாக வெளியேற்றிடும். கடைசியில் சாம்பல் தான் மிஞ்சும். நம்ம சாம்பல் ஆகுவோமா? ஆக மாட்டோம். நரகத்தில் ஒருத்தன் போடப்பட்டானே ஆனால் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதில் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அப்போ என்ன நடக்கும் என்று கேட்டால், மேலே தோல் கரிஞ்சு போச்சுன்னு வைங்க, உடனே எல்லாம் மாற்றிடுவான்.
அந்த நெருப்பில் எரிஞ்சு நம்மளை சாம்பலாக்கிட்டான்னு சொன்னால் அதோட கதை முடிஞ்சு போயிடும், பயமே இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாம்பலாக போகிறோம்னு. அல்லாஹ் எப்படி செய்கிறான்? அந்த தண்டனையை அழிக்கக்கூடிய நெருப்பை வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் அழிக்காது, நரகவாசிகளை அழிக்காது, வேதனை தான் படுத்தும். அழிக்கிற அளவுக்குள்ள நெருப்பாக இருந்தாலும் உடனே தோல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வேதனையை அனுபவித்து கொண்டே இருப்பான். இவ்வளோ நெருப்பில் கடந்து வேக முடியுமா? சாம்பலாயிருவோமே, இல்லாமல் போயிடுவோமே என்று நினைக்க முடியாத அளவுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த நரக தோலை பத்தல்னாகும் ஜுலூதன் கைரஹா குள்ளமா நல்ஜத்து ஜுலூதுகும், நெருப்பில் போடப்பட்டு அவங்க தோள்கள் எல்லாம் அப்படி கனிந்து போகும் பொழுது வேற தோலை மாற்றிடுவோம். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் கருவிப்போம், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த தோல் கனிஞ்சு போவதற்கு மாதக்கணக்காக இருக்கும். அதனுடைய வெப்பத்தில் போட்டவுடனே தோல்லாம் என்ன ஆயிரும், அது வெந்து போயிடும். அப்புறமேல என்ன செய்ய வேதனையும் தெரியாது, உடனே அல்ல என்ன செய்யறான், தோலை மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த அளவுக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்பட்ட அந்த நெருப்பு வந்து அப்போ அது எரிபொருளாக பத்துமாயுது, எரித்து சாம்பலாகிட்டாலும் போதும்னு சொன்னது. அப்போ போதாது, அதுதான் நரகம் கேட்குமா, ஹல்மின் மசீத், இன்னும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நரகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இதில் கேட்பானா, அது போதலைன்னு சொல்லுவோம், அவ்வளோ கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போ இன்னும் அதிகமாக அள்ளி போடணும்னு கேட்குற அளவுக்கு என்ன இருக்கிறது, நரகத்தினுடைய அளவு அதனுடைய வெப்பமெல்லாம் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹத்தா எலா ரிஜ்லஹு, அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் போதாதுங்கிறியா என்று தன்னுடைய காலை நெருப்பில் வைப்பான், நரகத்தில் வைப்பான். வைத்த உடனே என்ன செய்ய, கத்து போதும் போதும், இனிமேல் எனக்கு தேவையில்லை, நான் அடங்கி விட்டேன் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை காலை வைப்பான் என்று புகாரி 4850 ஹதீஸ்லையும், பாதத்தை வைப்பான் என்று சொல்லி 4848 ஹதீஸ்லையும் காணப்படும் புகாரியில். அப்போ அல்லாஹுக்கு கால்கள் இருக்கிறது, பாதங்கள் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நரகத்தை பற்றி சொன்னாலும், அந்த நரகத்தை சொல்லும் போது ஆகுண்டு ஆக்கிடலாம்ல, நரகம் வந்து நிறைய இலங்குது, நிறைஞ்சிருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்படிமெல்லாம் செய்வான், கட்டளையின் மூலமும் செய்வான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இடத்தில் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தன்னுடைய காலை வைத்து நெருப்பில் வைத்து ஒரு மிதிச்ச உடனே போதும், அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு தன்னுடைய காலை வைக்கிறான். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் அல்லாஹுடைய அந்த பெருமாண்டத்தையும் இது காட்டுகிறது. நரகமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அல்லாஹுடைய பாதத்துக்கு கீழ் அடங்குற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம்தான் என்பதையும் காட்டுகிறது. அல்லாஹுக்கு கால்களும் பாதங்களும் உள்ளன, இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அப்போ இறைவன் வந்து சூனியம் ஒன்றுமில்லை என்ற கருத்துக்களை இவையெல்லாம் பொய்யாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிற அதிகமான மக்கள், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவருங்கிறாங்க, எங்கே இருக்கின்றான் இறைவன் பாட்டு படித்து எங்கேயும் இருக்கின்றான்ங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இறைவன் என்பவன் அவனுக்கே ஒரு வடிவத்தோடு என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான். அது போக